அண்ணாமலை குற்றம் சாட்டுவது என்பது அண்ணாமலை செயல்படுவது ஒரு மாதிரி, ஊடகங்களில் பேசுவது ஒரு மாதிரி. அதாவது பொய் சொல்வதிலே மிகப்பெரிய வல்லவர் அவர். அந்த கோவை நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு செலவழித்தார், யார் யார் செலவழித்தார்கள், யார் யாரெல்லாம் அங்கே கேம்ப் அடித்து பணியாற்றினார்கள் என்பதை அவர் மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன். எனவே இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்று ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா நிலையிலும் தோல்வியடைந்திருக்கிறது. எல்லா நிலையிலும் தோல்வியடைந்திருக்கிறது. மக்கள் பணியில் அவர்கள் சிந்தித்தும் அக்கறை காட்டவில்லை. விலைவாசி உயர்ந்திருக்கிறது. அரசின் வாயிலாகவே நிறைய வரியை எடுத்து, உதாரணத்திற்கு மின்சாரத்தை எடுத்துக்கொள்வோம். மின்சாரத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய ஆட்சியில் ஒரு வீட்டிற்கு 1500 ரூபாய் கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது அதே வீட்டினுடைய ஓனர் 6000 ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இது எதிரொலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவுடைய வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்திருக்கு. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 2% கூடியிருக்கு. ஆனால் பிற கட்சிகள் பார்க்கும்போது 3% பாஜக 11% இருக்கு. அரசியல் அங்கீகாரம் இல்லாத 4 பெரு கட்சிக்கு 2% இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மனநிலை மாறுது. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலான வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள், அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செல்வாக்குடையவர்கள், இதையெல்லாம் நீங்கள் கணக்கு போட வேண்டும். இதையெல்லாம் கணக்கு போட்டு கழித்தால் அவர் உண்மையான சதவீதம் தெரியும். அது சட்டமன்றத்திலே தெரியும். பாருங்கள். பணபலமும் அதிகார பலமும் இருக்கிறதுனால பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. உண்மைதானே. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். வேலூரில் தேர்தல் களத்தில் நின்ற திரு ஏசி சண்முகம் அவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார் போய் பாருங்கள், அங்கே கேளுங்கள். இதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்த தேர்தல் களத்தில் நின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார் என்று போய் பாருங்கள். இந்த வாக்கு வங்கிகள் எல்லாம் சேர்ந்துதான் அவர்கள் உயரத்துக்கு வந்திருக்கிறார்கள். அண்ணாமலை சொல்றாரு, இந்த தேர்தலில் அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம், மிக ஒரு வெற்றி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் அதிமுக இணைய அழைப்பு விட்டுருக்காரு. இது சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு ஏதாவது எதிர்ப்பு? சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அன்றைய சூழலில் யார் யார் கூட்டணிக்கு வருகிறார்கள் என்று அப்பொழுதுதான் முடிவெடுக்கப்படும் முடியும். அப்படி வருகின்ற பொழுது கூட்டணியில் சேருகின்றவர்களை எங்களோடு ஒத்த சிந்தனை உடையவர்கள், எங்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் கூட்டணியிலே நாங்கள் இணைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அப்பொழுது அண்ணாமலையினுடைய இது போன்ற வெத்து வேட்டு பேச்சுக்கள் அப்பொழுது வெறும் புஸ்வானமாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.